வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில் எழுந்ததும் சூடாக ஒரு கப் காப்பி, டீ குடிக்கலனா நம்மள பல பேருக்கு நாளே ஓடாது இல்லையா? ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த காஃபி டீக்கு பதிலாக ஒரு சின்ன கைப்பிடி உளுந்து உங்கள் உடம்புக்குள்ள என்ன மேஜிக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளில் எத்தனை பேருக்கு இதன் அருமை தெரியுமா? நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் உளுந்தை வெறும் பருப்பாக மட்டும் பார்க்கல, ஒரு மருந்தாக பார்த்தாங்க. தலைமுறையாக அவங்க திடகாத்திரமாக வாழ்ந்த ரகசியங்கள் இதுவும் ஒன்று. இந்த வீடியோவில் உங்கள் எலும்பை இரும்பாக்கி இடைநோய்கள் வராமல் தடுத்து உங்கள் உடலை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கிற ஒரு ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட இறுதியில் உளுந்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருந்த மொத்த எண்ணமும் மாறிடும். வாங்க உள்ளே போகலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். இன்றைக்கி நாம் எல்லோரும் ஒரு அவசர யுகத்தில் ஓடிட்டே இருக்கோம். 30 வயசுலேயே மூட்டு வலி, 40 ஹார்ட் அட்டாக் பற்றிய பயம், எப்போ பார்த்தாலும் ஒரு வித சோர்வு, சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறது, இதுதான் நம்மள பலவரோட லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. இந்த பிரச்சனைகளுக்காக பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், விலை உயர்ந்த மருந்துகளை தேடுறோம். ஆனால் நமக்கான தீர்வு நம்ம கிச்சனில் இருக்குங்கிறத நாமும் மறந்துட்டோம். மாறிப்போன நம்ம உணவு பழக்கம், வெளிநாட்டு கலாச்சார மோகம், பாக்கெட்டில் அடைச்சி உணவுகள்னு வந்ததால் நம்ம பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உரங்கட்டிட்டோம். அதோட விளைவு தான் இன்றைக்கி நாம் சந்திக்கிற பல ஆரோக்கிய சிக்கல்கள். அப்படி நாம் இழந்த ஒரு பொக்கிஷன்தான் கருப்பு உளுந்து. நம் முன்னோர்கள் ஏன் உளுந்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். உளுந்து ஒரு சாதாரண பருப்புன்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு நியூட்ரிஷன் சுரங்கம். இதில் புரோட்டீன், ஃபைபர், கூடவே நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்துன்னு எல்லாமே கொட்டி கிடக்கு. இந்த ஒவ்வொரு சத்தும் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அத்தியாவசியமானது. சமைக்காத 100 கிராம் கருப்பு உளுந்தில் கிட்டத்தட்ட 24-25 கிராம் புரோட்டீன் இருக்குது. இது நாம் சாப்பிட்ற அரிசி மாதிரி பல தானியங்களை விட மிக அதிகம். உடம்புக்கும் தசை வளர்ச்சிக்கும் புரோட்டீன் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அதே போல் இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்ம செரிமான மண்டலத்தை ஒரு கடிகாரம் மாதிரி சரியாக இயங்க வைக்குது. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கா, உளுத்தங்கஞ்சி வச்சு குடி என்று நம்ம பாட்டிங்க சொல்கிறதை கேட்டிருப்போம். இது வெறும் பழமொழி இல்லைங்க, அது அனுபவபூர்வமான அறிவியல். நோய்வாய்ப்பட்டு எழுந்தவங்களுக்கு, ரொம்ப மெலிஞ்சு போனவங்களுக்கு உளுந்தை கஞ்சியாகவோ களியாகவோ செஞ்சு கொடுக்கும்போது தெம்பை உடனே கொடுக்கும். இந்த அசாத்தியமான ஆற்றலுக்கு காரணம் அதில் இருக்கிற ஊட்டச்சத்துகளோட கூட்டணி தான். உளுந்தின் நன்மைகளை பார்க்கும்போது முதலாக வருவது எலும்புகளின் ஆரோக்கியம். நம்ம உடலை தாங்கி நிற்கின்ற தூண்களே நம்ம எலும்புகள் தான். அந்த தூண்கள் வீக்காகிட்டால் நம்ம மொத்த உடம்பு ஆட்டம் கண்டுடும். இன்றைக்கி சின்ன வயசுலேயே வர இடுப்பு வலி, மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிற எலும்பு அடர்த்தி குறைதல் நோய், இதுதான் பலருடைய பெரும் பிரச்சனை. இங்கே தான் உளுந்து ஒரு ரியல் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. உளுந்து நிறைஞ்சிருக்கின்ற கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். கால்சியம் எலும்போட அடர்த்தியை அதிகமாக்குதுன்னா, பாஸ்பரஸ் அந்த அடர்த்தியை மெயின்டைன் பண்ணுது. இந்த 2 தாதுக்களும் சேர்ந்து வேலை செய்யும்போது எலும்புகள் வலுவாகுது. குறிப்பாக வளர குழந்தைகளில் இருந்து வயசானவங்க வரைக்கும் உளுந்து ஒரு வரம். குழந்தைகளுக்கு தொடர்ந்து உளுந்து சேர்த்த இட்லி, தோசை கொடுக்கும்போது அது அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான அடித்தளமாக அமையும். அதே போல் வயசாகும்போது ஏற்படுற எலும்பு தேய்மானத்தை தடுத்து மூட்டு வலிகள் வராமலும் உளுந்து காக்குது. தினமும் கொஞ்சமாக உளுந்தை உணவில் சேர்க்கிறது உங்கள் எலும்புகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி. உங்கள் எலும்புகளை இரும்பாக்குற சக்தி இந்த சின்னஞ்சிறிய கருப்பு தானியத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. 2வது நன்மை, உங்கள் இதயத்தின் உற்ற நண்பன். நம்ம உடம்போட இன்ஜின் நம்ம இதயம்தான். அந்த இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க நம்ம எவ்வளோ மெனக்கடணும். ஆனால் உளுந்து உங்கள் இதயத்தை பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து அதை பார்த்துக்கும். இன்றைய உணவு பழக்கத்தால் நம்ம ரத்தத்தில் சேரும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் இதய நோய்களுக்கான முதல் எதிரி. உளுந்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து இந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு நாளடைவில் வர மாரடைப்பு மாறான பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் உளுந்தில் பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவுது. மெக்னீசியம் இதயம் சீராக துடிக்கிறதையும் இரத்த ஓட்டத்தையும் உறுதி செய்யுது. இந்த மினரல்களோட கூட்டணி உங்கள் இதயத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. சமைத்த உளுந்தில் கொழுப்பம் மிக மிக குறைவு என்பதால் இது இதயத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு உணவு. அதனால் உங்கள் இதயம் எப்பவும் ஆரோக்கியமாக துடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சாப்பாட்டில் கருப்பு உளுந்தை சேர்க்கிறது ரொம்பவே புத்திசாலியான ஒரு முடிவு. அடுத்து, கருப்பு உளுந்து பெண்களுக்கு ஒரு அற்புதமான வரம். உளுந்தோட நன்மைகளை பற்றி பேசிட்டு பெண்களோட ஆரோக்கியத்துக்கு அது செய்கிற அற்புதங்களையும் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம பாரம்பரியத்தில் ஒரு பெண் பூப்படையும் போது
கர்ப்ப காலத்திலும் குழந்தை பெற்ற பிறகும் உளுந்தில் செஞ்ச உணவுகளை கொடுக்கறதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குது. பெண்களுக்கு இயற்கையாகவே இடுப்பு எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உளுந்து பெண்களோட இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்துவதிலையும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. இது மாதவிடாய் காலங்களில் வர்ற இடுப்பு வலி, வயிற்று வலியை குறைக்கவும் உதவுகிறது. குறிப்பாக 40 வயதை கடந்த பெண்களுக்கு மெனோபாஸ் நேரத்தில் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறைவதனால எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் கரும்பு உளுந்தை கஞ்சியாகவோ களியாகவோ சாப்பிட்டு வந்தால் அது எலும்புகளுக்கு தேவையான சத்தை கொடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு உளுந்து ஒரு சூப்பர் ஃபுட். இதில் உள்ள ஃபோலேட், இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் கர்ப்ப காலத்தில் வர இரத்த சோகை தடுக்கவும் உதவுது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவும் என்று ஒரு பாரம்பரிய நம்பிக்கை உண்டு. ஆக சின்ன பெண் குழந்தைகளில் இருந்து நம்ம பாட்டிங்க வரைக்கும் எல்லா வயது பெண்களுக்கும் உளுந்து ஒரு தவிர்க்க முடியாத அருமருந்து. கடைகளில் நாம் 2 விதமான உளுந்தை பார்க்கிறோம். ஒன்று தோல் நீக்கின வெள்ளை உளுந்து, இன்னொன்று தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து. நம்மள பலர் பார்க்க அழகாக இருக்குது, சமைக்க ஈஸியாக இருக்குதுன்னு வெள்ளை உளுந்தையே வாங்குகிறோம். ஆனால் உண்மையான சத்துக்களோட புதையலே இந்த கருப்பு தோலில் தான் இருக்குது. உளுந்தோட தோலில் தான் அதிக நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் மற்ற மினரல்ஸ் அடங்கி இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்தை பயன்படுத்தும் போது அந்த முக்கியமான சத்துக்களை இழந்துடுறீங்க. நம்ம முன்னோர்கள் எப்போதுமே தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தை தான் பயன்படுத்தினாங்க. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, களி கஞ்சியாக செய்கிறதா இருந்தாலும் சரி, அவரோட தேர்வு கருப்பு உளுந்து தான். அந்த கருப்பு தோலில் தான் மருத்துவ குணங்களும் அதிகம். அதனால் இனிமேல் நீங்கள் உளுந்து வாங்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் தோலோடு இருக்கிற முழு கருப்பு உளுந்தை தேர்ந்தெடுங்க. அதை ஊற வச்சு அரைச்சி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. இது ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். உளுந்தோட நன்மைகள் இதோட முடியலைங்க. இன்னும் பல வழிகளில் நம்ம உடம்புக்கு இது உதவுது. குடல் ஆரோக்கியம். உளுந்தில் இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல், வயிற்றுப்பூசம் மாதிரியான செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்க்க உதவுது. குடல் இயக்கத்தை சீராக்கி நாம் சாப்பிட்ற உணவில் உள்ள சத்துக்களை உடல் முழுமையாக உறிஞ்சிக்கொள்ள இது வழி செய்யுது. சர்க்கரை நோய்க்கு நண்பன். சர்க்கரை நோயாளிகளுக்கு உளுந்து ஒரு சிறந்த உணவு. இதன் நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு திடீர்னு ஏறி இறங்காமல் பார்த்துக்கிட்டு குளுக்கோஸ் அளவை சீராக பராமரிக்க உதவுது. ஆற்றல் மையம். உளுந்தில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகமாக்குது. இதனால் உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் சீராக கிடைச்சி உடல் சோர்வு நீங்கி நாள் முழுக்க எனர்ஜியோடு இருக்கலாம். இரத்த சோகை பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து. பளபளப்பான சருமம். உளுந்தில் உள்ள தாதுக்களும் வைட்டமின்களும் சரும ஆரோக்கியத்துக்கு உதவுது. இது சருமத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவும். நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி. உளுந்து நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சி அளித்து உடலுக்கு வலு சேர்ப்பதாகவும் நம்ம பாரம்பரிய மருத்துவம் சொல்லுகிறது. இவ்வளவு நன்மைகளை கேட்டதும் சரி, இதை எப்படி தினமும் சாப்பாட்டில் சேர்க்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். இதோ சில சிம்பிளான வழிகள். மிகவும் சிறந்த பாரம்பரியமான வழி உளுத்தங்கஞ்சி அல்லது உளுத்தங்களி செய்வது தான். கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து அதனுடன் கொஞ்சம் பச்சரிசி, சுக்கு, வெந்தயம் சேர்த்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது இந்த பொடியை தண்ணீரில் கரைச்சி கூழ் மாதிரி காய்ச்சி அதனுடன் பனை வெல்லம் அல்லது கருப்பட்டி, நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். இது உடம்புக்கு உடனடி பலம் தரும் ஒரு அற்புதமான உணவு. இரண்டாவதாக, நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற இட்லி தோசை மாவில் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக தோலுடன் இருக்கிற கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க. சுவையில் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆனால் சத்துக்களில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். மூன்றாவதாக, கருப்பு உளுந்து பொடியை தேன் அல்லது நாட்டு சர்க்கரையுடன் கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தினமும் ஒன்று சாப்பிட்லாம். எந்த உணவையும் போலவே இதையும் அளவோடு எடுத்துக்கங்க. சிலருக்கு இது ஆரம்பத்தில் வாயு தொல்லை உண்டாக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் சேர்த்து பழகிறது நல்லது. இன்றைக்கி நாம் உளுந்துங்கிற இந்த சின்ன தானியத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிற பெரிய சக்தியை பற்றி விரிவாக பார்ப்போம். இது வெறும் சாப்பாட்டு பொருள் இல்லை, இது நம்ம ஆரோக்கியத்தோட பாதுகாவலன். எலும்பை வலுப்படுத்தல இருந்து இதயத்தை பாதுகாக்கிற வரைக்கும் உளுந்து நமக்கு எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுக்குது. இனிமேல் கடைகளில் உளுந்து பார்க்கும்போது அதை ஒரு சாதாரண பொருளாக பார்க்காதீங்க, அதை உங்கள் ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடாக பாருங்கள். இன்னையிலிருந்தே உங்கள் உணவில் குறிப்பாக கருப்பு உளுந்தை சேர்த்து அதோட முழு பலன்களையும் பெறுங்க. உங்கள் உடலை நோய் நெருங்காத ஒரு கோட்டையாக மாற்றுங்க. நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.